ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயனின் வத்தா பெருங்கருணை என்ற நீண்ட ஓட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நாம் ஹதீஸ் வகுப்பை நடத்தி வருகிறோம். அதில் நாம் படிப்பதற்கு தேர்வு செய்த புத்தகம் ரியாது சாலிஹீன், நல்லோர்களின் தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு நல்ல தொகுப்பு நூலை, இமாம் நபவி அவர்களுடைய நல்ல நூலை நாம் நினைக்கிறோம், வாரந்தோறும் வாசிக்கிறோம். இவர் சஹி முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறார். இந்த இமாம் நபவி அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிதாப், அதுவும் கூட. இன்னும் பல தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ரியாது சாலிஹீன் என்பது பல்வேறு மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலும் ஏராளமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. சரி, கடந்த வாரம் பாபுல் இஹ்லாஸ், மன தூய்மை, வெளிப்படையான மறைமுகமான பகிரங்கமான உள்ரங்கமான எல்லா விஷயங்களிலேயும் சொல் செயல் அனைத்திலேயும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் உள்ள வசனங்களை நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் முதலாவது செய்தி, அமீருல் மோமினின் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அவங்க சொன்னாங்க: சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருந்தேன், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் என்று ரசூலா சொன்னாங்க. எல்லா செயல்களுக்கும் அடிப்படை எண்ணங்கள் தான் என்று சொன்னாங்க. இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா, ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அதுவாகவே இருக்கிறான், அதுதான் கிடைக்கும் அவனுக்கு. நான் என்ன நினைக்கிறானோ அதுவாகத்தான் நான் இருப்பேன், அதுதானே செயல்பட முடியும். எல்லாம் இது உலகம் மார்க்க எல்லாத்துக்குமே குறிக்கும். இந்த செய்தி இருக்க எல்லாத்துக்குமே குறிக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி.
மக்காவில் இருந்து இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக நபி தோழர்கள் தோழியர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. எல்லாம் அனுமதி கொடுத்துட்டான். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அமைந்ததோ, அவங்களுடைய எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா, ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய ஹிஜ்ரத்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்குமானதாகத்தான் இருக்கும். பல நோக்கங்களுக்காக ஹிஜ்ரத்து போவார் மனுஷன். அதில் நோக்கம் அல்லாவுக்கு ரசூலுக்காக, மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, தீன் இஸ்லாத்துக்காக இருக்குமானால் அந்த நோக்கத்தை அடைஞ்சிருவாங்க என்று ரசூலா சொல்றாங்க. வமன் கானத் ஹிஜ்ரத்து லிதுன்யா யுஸீபுஹா அவிம்ரஅத்தின் என்கிஹுவா, ரசூலா சொல்றாங்க, என்கஹுவா, ஒரு மனிதன் உலகத்தின் தேவைக்காக ஹிஜ்ரத்து செய்தால், அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத்து செய்தால், ஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலைஹி, அவனுடைய எண்ணம் ஏதோ அதுவாகவே அடைந்து கொள்வான் என்று சில சொல்றான். ஹிஜ்ரத்து போகும்போது சில ஆட்கள் மார்க்கத்துக்காண்டி போயிருப்பாங்க. கொஞ்சம் பேர் கூட்டத்துக்குள்ள இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள், யாருன்னு சொல்லலை, ருசுல்லா பேர் சொல்லலை, நாமளும் சொல்ல முடியாது, சந்தேகப்பட முடியாது. சகாபாங்க ருசுல்லா வந்து ஒரு நிறுக்கிறதுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க. அவங்கவுங்க ஈமான அவங்கவுங்க என்ன செய்யுங்க, ஒரு அளவில் வச்சு நிறுங்க. அதுக்கு என்னென்ன நிற்பதற்கான அம்சம் அவருக்கும் அல்லாஹ்வுக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலர் வந்து பெண்ணை அடைவதற்காக திருமணம் முடிக்கலாம், மதீனாவில் நல்ல பெண்ணு கிடைக்கும் என்று, அதுவும் ஹராம் இல்லை, ஹராம்னு சொல்ல முடியாது, அனுமதி தான். ஆனால் போற நோக்கம் தூய்மையான நோக்கம். அதுல இடையில இந்த நோக்கத்துக்காக ஒருவர் அவர் உள்ளத்தில் இருக்குமானால் அவர் வேலை என்ன இருக்கும்? மதீனாவுக்கு போனா எந்த வீட்டில் என்ன பொண்ணு இருக்கு, பொண்ணு தருவாங்களா, இந்த இந்த ஸ்டைல தான் அவர் வேலை பார்ப்பாரு. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் என்ன நினைச்சாரோ அது நடக்கும். சில ஆட்கள் பிசினஸ் காட்டி போயிருக்கலாம் மதீனாவில், போய் ஹராம்னு சொல்லல, நோக்கத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்கவுங்க நோக்கம் என்னவா இருக்கோ அது என்று நினைச்சாங்க. அழகா ரசூலுல்லாஹ் 3 கேட்டகரியாக நினைச்சாங்க சொல்றாங்க. மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன நோக்கம், உங்கள் செயல்பாட்டுக்கான அடிப்படை, உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் செயல்பாட்டுக்கான ஆதாரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முத்தஃபக்குன் அலா ஸிஹ்ஹத்திஹி, இந்த ஹதீஸை சஹி என்பதன் மீது சஹீல் புகாரியுடைய ஆசிரியரும் சஹி முஸ்லிமுடைய ஆசிரியர் இருவரும் ஏகோபித்து இது ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லுவாங்க. அதை எப்படி ஹதீஸ்களில் குறிப்பிடுவாங்கன்னா, முத்தஃபக்குன் அலைஹி அப்படின்னா 2 ஷேகுமார்கள், ஒன்று ரவாஹுல் புகாரி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இமாம் புகாரி, இன்னொரு ஆள் அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய இமாம் முஸ்லிம் அவர்கள். இந்த 2 பேரும் ஒரு ஹதீஸை சஹீஹ்னு சொன்னாங்கன்னா முத்தஃபக்குன் அலைஹி, 2 பேரும் ஏகோபித்து இது சரியானது, 2 பேரும் இந்த அறிவிச்சிருப்பாங்க என்று அர்த்தம். அப்போ சஹீஹ் புகாரிலையும் முஸ்லீம்லையும் இந்த ஹதீஸ் ஏராளமான இலக்கங்களில் எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஹதீஸை நிறைய அறிஞர்கள் முதலாவது பாடத்தில் ஹதீஸை கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் எண்ணம் தான் அடிப்படை அப்படிங்கிறனால இந்த ஹதீஸை தான் முதல்ல கொண்டு வருவாங்க. சஹீஹ் புகாரியுடைய ஆசிரியர் சுமார் 84 இடங்களுக்கு மேலே தக்ரார், சஹீஹ் புகாரியை திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட இடம் அப்படின்னா 7000 ஹதீஸ் வரும். ஒரு தடவை தான் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 2000 சில்லற ஹதீஸ் வரும். மொத்தமே அவ்வளோதான். புகாரில் திரும்ப திரும்ப சொல்றதுனால தான் சஹீஹ் புகாரில் 7000 ஹதீஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தலைப்பு. இந்த ஒரு ஹதீஸை 80க்கு மேற்பட்ட இடங்களில் கொண்டு வரார். இந்த இன்னும் அமல் புனியாத்து சுமார் 80 இடங்களில் கொண்டு வரார். அப்படின்னா எல்லா டாப்பிக்லையும் இந்த ஹதீஸ் செயல்படுது. தொழுகையில் என்ன தூய்மையாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறப்படும். ஆதாரம் மட்டும் பத்தாது, நல்லா கவனிக்கணும். எல்லா அறிஞர்களும் இதை சொல்கிறாங்க. அறிஞர்கள் சொல்றது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. இமாம் இப்னு தய்மியாவோட எந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் முன்னுரையில் இதை தான் எழுதிக்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அமல்கள் ஏற்கப்படுவதற்கு 2 அம்சம். ஒன்று வந்து குர்ஆன் சுன்னா என்ற நேர தலீல் இருக்கணும், ஆதாரம். இன்னொன்று இஹ்லாஸ் இருக்கணும். பார், குர்ஆன் ஹதீஸ் படி ஒரு செயல் இருக்குது, செயல் உடனே அந்த செயல் அல்ல ஏற்றுக்கிறானா ஏற்றுக்க மாட்டான். குர்ஆன் ஹதீஸும் இருந்து இஹ்லாஸும் இருந்தால் மட்டும்தான் அமல் ஏற்கப்படும். இஹ்லாஸ் ரொம்ப அழகா இருக்கு, குருட்டுத்தனமான இஹ்லாஸா இருக்கு, நம்பிக்கையில் ஆழமா இருக்காரு.
அதில் எந்த அசைக்கவே முடியாது இம்மி அளவு கூட. ஆனால் ஆதாரம் இல்லை அப்படின்னா அதுவும் ஏற்கப்படாது. ரெண்டு இருந்தால் தான் ஏற்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஹஜ்ஜி செய்கிறோம், கொஞ்சம் பெசரிச்சுன்னா ஈமான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு ஹஜ்ஜி செஞ்சாலும் நேரங்களை வீண்வரையும் செய்தாலும் அது எதுக்குமே கூலி கிடைக்காம போயிடும். மேட்ரு என்னன்னா, இது உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மனுஷன்ட்ட காட்ட முடியாது இதெல்லாம். ஆனால் தெரிஞ்சுக்கிடலாம் மனுஷன் இதுதான் நினைக்கான் அப்படின்னா. அப்படி இல்லாமல் கூட சொல்லலாம், டெஸ்ட் பண்ணலாம். எதை வச்சுன்னா செயல்பாடுகளை வைத்து இதைத்தான் நினைக்கிறான் அப்படின்னு செய்யலாம். நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம், தப்பும் கிடையாது. ஆதாரம் என்பது செயல்பாடு தான் ஆதாரம். ஒருவருடைய செயலை பார்த்து இவர் இது நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கல. மார்க்கத்தில் ஒன்றும் தப்பு சொல்ல. ஆனால் 100% சரியான முடிவு எடுக்க முடியாது, செயலை வைத்து எடுக்க முடியாது. அல்லாம அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவனா இருக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லா நல்ல காரியங்களை செய்வதற்கும் மன தூய்மை இருந்தால்தான் செல்லுபடியாகும். ஹிஜ்ரத் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹிஜ்ரத்தை கூட நீங்க லேசா எண்ணம் மாறிச்சுன்னா நன்மை மறுமையில் சோழம் பெறக்கூடிய ஒரு ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் வந்து ஹஜ்ஜுல் மப்ரூர் மாதிரி. ஹிஜ்ரத்தும் இஸ்லாமும் ஹஜ்ஜு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும், இந்த மூன்றும் என்ன அந்தஸ்தில் இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும் தீமைகளை. தௌபா பெரும்பாவத்துக்கு தௌபா செய்யணும். மார்க் அடிப்படையில் ஒரு இஸ்லாத்துக்கு வரான்னு வச்சுக்கிடுவோம், அவருடைய எல்லா பாவம் சீரவாயிடும். பாவ மன்னிப்புக்கான அம்சம் இஸ்லாம். ஹஜ்ஜி அன்று பிறந்த பாலகன் என்று சொல்றாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர் சொல்றாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரத்துக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா எல்லா பாவங்களையும் சீரோ பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோ பெரிய வேல்யூ ஹிஜ்ரத்துக்கு இருக்கு. அந்த வேல்யூவை கொண்டு போய் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கும் ஒரு உலகத்தில் ஒரு பிசினஸ்க்காண்டி ஒரு ஆதாயங்களுக்காண்டி சுருக்கி நின்றால் உலகத்தில் உள்ள ஆதாயம் கிடைக்கும். ஆனால் அதை வச்சு என்ன அல்லாமா பாவ மன்னிப்புன்னு சொல்றானோ அந்த பாவ மன்னிப்பும் கிடையாது. ஆனால் ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக. ஜிஹாதை பற்றி கூட 6வது கடமை என்று அபுல் அலா மதூதி இன்னும் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. ஜமாத் இஸ்லாமி ஹிந்து, இஹ்வான் முஸ்லிமீன் போன்ற பல்வேறு அமைப்புகள் இந்த கருத்தை வைக்கிறாங்க. இஸ்லாம் என்பது 5 கிடையாது 6 அப்படிம்பாங்க. 6வது என்ன ஜிஹாத் அப்படிம்பாங்க. அது இஸ்லாம் கடமை தான். 6வது நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி 7வது எண்ணிக்கையில மேட்டர் இல்லையா, எண்ணிக்கையை சொல்றாங்க ஹதீஸ்ல இருந்தா சொல்லலாம். ஆனா கடமை தான், இந்த உம்மத்துக்கு ஜிஹாத் கடமை. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல ஈமான். ஜிஹாத் யாருக்கு கடமை? ஈமான் கொண்டவருக்கு தான் கடமை. அதுக்கப்புறம் சபர் இருக்குது. ஈமானுக்கு அப்புறம் இந்த ஈமான் கொண்டதற்காக நோவினை செய்யப்படுதல், எதிரிகளால், இறை மறுப்பாளர்களால், யகூதிகளால், நஸ்ரானிகளால், காஃபிர் கேட்டகரியில் நயவஞ்சகர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அப்போ மூமின்கள் அந்த சபர் செய்யணும். 2வது கட்டம் ஈமானுக்கு பிறகு சபர். இந்த சபூர்ல தான் எவ்வளவு இலக்கு அப்படிங்கிறத அல்லாவின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்கள் அனுமதி வழங்கப்படுது. போதும் சபரு, இப்போ நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு போங்க. இப்போ 3வது சப்ஜெக்ட் வந்துச்சு. ஜிஹாதுக்கு முன்னாடி கூட இருக்குது ஈமானு, சபரு, அப்புறம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்து முடிச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் நாடு அமைத்தல், இராணுவம் அமைத்தல், தளவாடங்கள் அமைத்தல், 1க்கு பாதி சட்டம். முதல்ல 2க்கு 1 இருந்தால் போகுது இருந்துச்சு. நல்லா சட்டத்தை பார்க்கணும், பாதிக்கு பாதியாவது வேணும், இல்லாட்டா உங்கள்கிட்ட ஈமான் தொய்வாயிருச்சு. அதுக்கப்புறம் படைபலமும் ஆயுதங்களும் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், ஜிஹாதுன்னு போகணும். சும்மா நேரம் போய் நான் அடிக்க போட்டு என்ன செய்யக்கூடாது. ஜிஹாதுன்னு கூட்டுத்தனமா போய் வந்து வச்சுக்கோங்களேன், ஜிஹாது சொர்க்கத்துக்கான ஒரு அமல். அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாரு, இந்த அமைப்பு தலைவர் சொன்னாரு, பையத்து பண்ணியிருக்கோம் நாங்க என்று சொல்லி யாருக்கு கிடையாது ஜிஹாது பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உயிரையும் கொடுத்து நரகத்துக்கு கொண்டு சொல்லணும். கண்டிஷனோட அதை அப்ளை பண்ணணும். ஈமானு, சபரு, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துக்கு சில ஆளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னா ஜிஹாதுக்கு நேரம் போகும். அப்போ 3வது ஒன்று இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் ஜிஹாது கூடுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கூடாதுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து எல்லா மக்களும் வாழ்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்கிறோம். இந்தியாவில் நீங்கள் ஜிஹாது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கலப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபூரில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போனா ஹிஜ்ரத்துக்கு அடுத்த சப்ஜெக்ட் வேணும். இல்லாமல் திடீர்னு ஜிஹாத் செய்ய போகிறோன்னா தப்பாக நீயத்துக்கு மாறி. அப்போ ஆதாரம் முக்கியம், நீயத்து முக்கியம். இந்த ஹதீஸ் என்ன செய்யுது ரொம்ப அழகா ஹிஜ்ரத்தை பற்றி, பர்டிகுலர் ஹிஜ்ரத்தில் எதுக்காண்டி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸ் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகத்தில் எல்லா செயலுக்கு அடிப்படை எண்ணங்கள் அப்படின்னு வருது. இன்னமல் அமால் பின்னியாத், செயல்கள் அமைவதெல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் என்ற முதல் துண்டு இருக்குல்ல,
இது லட்சக்கணக்கான மசாயில் பிரச்சனைகளை, சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு சொல்லுது இந்த ஹதீஸ். அதனாலதான் புகாரி 80 இடத்துல கொண்டு வர, சுமார் 80 இடம், 80 சுற்ற இடம், எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கு இந்த ஹதீஸ். மனிதன் சந்திக்கிற தமது கரங்களால் இதையெல்லாம் நாசத்தை விளைவிச்சானோ அதெல்லாம் இதை வச்சுதான் சரி பண்ண முடியும், வேற எதை வச்சுதான் சரி பண்ண முடியாது. எண்ணத்தை வைத்துத்தான், எண்ண தூய்மையை வச்சுதான் சரி பண்ண முடியும், வேற எதையுமே செஞ்சாது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை கொண்டு மட்டும் ஒரு ஆளை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஹதீஸ்குள்ள இருக்கு. என் அறிவு, திறமை, ஆற்றல் அப்படின்னா திறமையானவன்னா நிறைய பணக்காரனா இருக்கணும், ரொம்ப திறமையா படிச்சிருக்கிறான், அவன் சயின்டிஸ்ட், அவன் தான் கோடீஸ்வரன். சயின்டிஸ்ட்லாம் பிச்சைக்காரனா தான் இருக்கான், நிறைய சயின்டிஸ்டா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அறிவை கொண்டு அது இல்லையில வேற ஒரு கான்செப்ட்ல நிக்குது. இது மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை பத்தி பேசுது. மனிதர்களை வேற ஒரு அடிப்படையில, நம்பிக்கை சார்ந்த ஒரு அடிப்படையில இயக்க வைக்குது. எண்ணம் தான் இயக்குது மனசு என்று சொல்லலாம். மனசு, எண்ணம், தாட்ஸ், திங்கிங், என்ன இலக்கு, எய்ம்ஸ், என்னமா எல்லாம் சொல்றாங்களே, இது எல்லாமே என்னன்னு கேட்டா எண்ணத்தில் உதிப்பது. அங்க வேற ஒரு சப்ஜெக்ட், ஒரு அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு மனிதனுடைய ஹியூமன் பாடியில. அது நியூரான்ல ஓடலாம். மனசு எங்க இருக்கு, ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 1000 வருஷமா ஆய்வு பண்றான்னு கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. உயிர் நாடி நரம்புகள் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் மனசு இருக்குங்கண்ணா. எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. பிளட்ல இருக்குதுங்கண்ணா. இன்னைக்கு ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிளட்ல இருக்கு, ஜெனட்டிக்கலா இருக்கு. காலங்காலமாக சில கேரக்டர்லாம் மனுஷனுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே வருது. அதுவும் மனசு தானே. மனசு ஆக பிளஸ், ஆதம் நபி காலத்து ஆதி காலத்து பிளஸ். எங்க தந்தை நினைச்சது எனக்கு ஜெனட்டிக்கலா கூட கடத்தப்படும், உயிரின் வழியாக கடத்தப்படும். என் தாத்தா நினைச்சது கடத்தப்படும். நான் நினைக்கிறது கூட என் பிள்ளை கடத்தப்படும், உயிரின் வழியாக கடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. எண்ணம் என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. மனம் எவ்வளவு ஆக பழசு, ஆதம் நபி காலத்து பழசு. சரிங்களா? அதனால பலியிடக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க, பலியிடுவதில் மனிதனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. கோழியோ சேவலோ ஆடோ மாடோ ஆமை அறுக்கிற பலியிடுதல்ல அதுக்குள்ள ஒரு என்ன அம்சம் இருக்குது. அல்லாஹ் அதை பேசுறான். ஏற்கனவே கடந்த வாரம் அதை படித்தோம். இது கடவுளுக்கும் மனிதனுக்குமான மானசீகமான ஒரு உறவை இந்த செய்தி பேசுது. இது மனிதனால தீர்க்க முடியாத அம்சங்களை கடவுளுக்கு மனிதனுக்கு இடையில உள்ள தொடர்புல, கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை 100% இன்னொரு ஆளுக்கு விலைக்கு சொல்ல இயலாத ஒரு இயக்க சக்தியாக, மனமாக இருந்து மனிதனை இயக்குகிறது இந்த ஹதீஸ் அது சொல்லுது. சரியா? அறிவியல் பூர்வமாகவும். இன்னொன்று, எல்லா செயலுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா, எண்ணத்துல கோளாறு வச்சுக்கிட்டு ஒரு செயலை செஞ்சோம்னா அமல்கள் ஏற்கப்படாது. அமலுக்கு கோளாறு, என்ன கோளாறு, அமல் அல்லாட்ட ஏற்கப்படாது. நம்ம உடம்புல பிசிக்கலா, சைக்காலஜிக்கலா, நியூரான்ல தவறான புள்ளிகள் வருகிறது என்றால் அதுக்கு காரணம் எண்ண தூய்மை இல்லாதான். எந்த அளவுக்கு இன்னைக்கு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மருத்துவர்கள் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள்லாம் ஒரு ஹதீஸ் கியாமத்து நாள் வரைக்கும் இறை செய்தி என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமா இருக்கு. இன்னைக்கு டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அலோபதி டாக்டர்ஸே இதெல்லாம் ஆய்வு பண்றாங்க. இன்னைக்கு அலோபதி டாக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் மனம் சார்ந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீப காலமாக ஒரு 20 ஆண்டுகளாக மனிதனை வெறும் மசில்ஸை மட்டும் வச்சு ஏற்க முடியாது. மனிதனுடைய உடலை தூக்கி சுமக்கக்கூடிய ரூஹ் என்பது கண்ணுக்கு தெரியாது, மனதோடு தொடர்புடையதா இருக்குது. அதனால மனம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது, அதை வச்சு அவங்க உடம்பு ஆரோக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன செய்றாங்க, அலோபதி டாக்டர்ஸே நிறைய பேசுறாங்க. வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, மனோதத்துவ அடிப்படையில் மருத்துவங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் ஆய்வு செய்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டே வாக்கிங் போறாங்க. இது இந்த ஹதீஸ்க்கு எதிரான, இன்னும் புண்ணியத்துக்கு எதிரான. கூட்டா சேர்ந்து வாக்கிங் போகும். இந்த ஆளு நண்பர்கிட்ட கேட்பாரு, என்ன போமா இன்னைக்கு வாக்கிங்கு, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க வேணாம்னா அவர் எண்ணத்தை மாத்திடுவார் டக்குன்னு. சரி நாளைக்கு போ. இது என்ன தூய்மை இல்லை, இன்னும் ஆக்டிவேஷனே ஆகாது அவருடைய பாடியில. அதுக்கான சுரப்பிகளே சுரக்காது. ஃபோன் போட்டுட்டு வாக்கிங் போகிறது. இன்னைக்கு மாப்பிள்ள போமா அப்படின்னா, இல்லை டீ குடிச்சிட்டு போமா, டீ நல்லா டீ வடை எல்லாம் தந்துட்டு வாக்கிங். அது எப்படி வேலை செய்யாது. சில ஆளுக்கு என்னன்னா, ஆள் இருந்தால் தான் வாக்கிங் போக மாட்டாங்க. அப்படின்னா அவருக்கு இன்னும்
முழுமையான ஈடுபாட்டை மனதளவில் அவர் எடுக்கல. மழை வர்ற மாதிரி இருக்குது, வாக்கிங்க நிறுத்திடுவோமா அப்படின்னா ஒரு மாதிரி உடனே நிறுத்திடுவார். காய்ச்சலை உருவாக்க முடியுமா? காய்ச்சலை மனசுல வச்சு உருவாக்க முடியும். காய்ச்சல் வருது, ஒரு மாதிரியா இருக்குது, ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் லீவு போடணும்னா சுடுவோம் பாடி உடனே கொஞ்ச நேரத்துல. மனசுக்கு அவ்வளோ ஆழமான அறிவு இருக்கு. மனசு முதல் செல்களை இயக்கக்கூடிய ஒரு உயிராற்றல், உயிர் காத்து. எப்படின்னா வச்சுக்கோங்க, தீர்மானிக்க முடியாது. மனிதனால 100% மனசுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இது என்ன அலைகள்ல நியூரான்ஸ்ல மூளையில இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுல பிடிக்கிறதா திங்கிங், தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல பிடிக்கிறது தான் என்ன செய்யறான் சொல்றாங்க. யாராலையும் விளக்க முடியும்? 100% இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இப்போ உலகத்துல செய்யற ஒரு செயல் கூட உருப்படியாக அமைய வேண்டும் என்றால், நீங்க வாக்கிங் போனதுனால பிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு பாடி வேக்கும், கொஞ்சம் ரத்தம் சர்க்குலேஷன் ஆகும். அது அவ்வளோ ஒரு 50% வேலை செய்யும். நீ பேசிக்கொண்டோ, ஹெட்ஃபோன்ல குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கொண்டோ, அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டோ, வேற ஒரு செயலையும் செய்து கொண்டு வாக்கிங் பண்ணேன்னா 100% தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. என்ன நடக்கணுமோ அது முழுசா நடக்காது. அதை இன்னும் இல்லாமல் பின்னியாச்சு. எண்ணமும் உடலும் ஒரே மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க 8 மாசம் கழிச்ச கூட காத்துல சதை குறையும். வாக்கிங் தொடர்ச்சியா நடந்தா அது 3 மாசத்துல நடக்கும், 2 மாசத்துல கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒருத்தர் உடல்நிலை பொறுத்து. ஆனா எண்ணமும் உடலும் ஒரே மூவ்மெண்ட்ல இருக்கணும். இதுக்கு பேர் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் என்று பேர் வைக்கிறாங்க. சமகால மனநிலை என்று சொல்றாங்க. மனம் அங்கே கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம நஅூது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி என்று துஆ கேட்கிறாங்க. இறைவா, இழந்து விட்டதிலிருந்து, ஹம்முனா கடந்தவைகள், பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலங்களில் இழந்து விட்டதிலிருந்து ஏற்படுகிற துக்கத்தில் இருந்தும், எதிர்காலத்தின் வாழ்க்கைக்காக ஏற்படுகிற கவலையில் இருந்தும் உள்ள பாதுகாப்பு தேடுகிறேன். ஹம்முக்கு கடந்த காலம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிழைகள், கடந்த காலத்துல எல்லாம் தவறு ஏற்பட்ட தோல்வி, அதே நினைச்சுக்கிட்டே இருக்காரு, அது துக்கம். எதிர்காலத்தை பத்தி, ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பான், அது வந்து ஹசன் என்ன ஃபியூச்சர் எப்படி இருக்க, கல்யாணம் பிடிக்கணுமா, வீடு கட்டணுமா, அப்படி இருக்காது, கார் வாங்கணும், இப்படி பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கவலை. ஹம்முண்டா கடந்த காலம், ஹசன்னா எதிர்காலம். இந்த ரெண்டுல இருந்து என்னை காப்பாத்தியார்லா அப்படின்னு கேட்கறாங்க. சொல்லலாம் அழகான. அப்ப எப்படி இருக்கணும்? இப்ப நான் உயிரோடு இருக்கேன், இப்ப இந்த நிலையில ஜீவனாக வைத்தது, அழகிய எண்ணங்களோடு வாழவே. அப்ப அதுக்கு பிரசன்ட் ஆஃப் மைண்ட், பிரசன்ட்ல இருக்கணும். நிகழ்காலத்தில் உயிரையும் உடலையும் இயக்குதல், இந்த நிலை ஒவ்வொரு செயல்களிலே ஒரு மனிதருக்கு அமைந்து விடுமானால், எண்ணமும் மனமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் குவியுமானால் அபாரமான ஆற்றல் உங்களுடைய பாடியிலிருந்து ஸ்பிரிச்சுவல் வெளிப்படும். அவங்க தான் சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கிறாங்க, உலகத்துல உமனா இருக்கிறாங்க என்று இன்னைக்கு ஒரு ஆய்வு. மனம் எவ்வளோ ஆளுமை செய்கிறது என்று சொல்லி நினைச்சாங்க. நிறைய மனதத்துவத்தை பற்றி நிறையா எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய புத்தகங்கள் ஞானையா எழுதியிருக்கிறாரு, நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் சுற்றி சுற்றி வராங்க. குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப ஈஸியாக இந்த நிலைகளை எல்லாம் சொல்லுது. அவங்க இன்னும் தெளிவில்லாத, எழுதக்கூடியவங்களுக்கு தெளிவில்லாமல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது? மனசை கட்டுப்படுத்தலாம் முடியாது, 100% மனசை கட்டுப்படுத்த முடியாது, நம்ம கையில் கிடையாது. உயிரை கட்டுப்படுத்த முடியுமா? உயிரெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உயிர் இறைவனுடைய ஆற்றலில் இயங்கி கொண்டிருக்குது. மனசை போய் நான் 100% இடிச்சு போட்டு கட்டி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மனசை அது செய்யலாம், ஆட்டம் காட்டலாம். அது நம்மளும் ஆட்டம் காட்டுற மாதிரி நாம நினைச்சலாம், கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம், இப்படிப்பா அப்படிப்பா இப்படிப்பா. அதுக்கு தான் இஸ்லாம் குர்ஆன் சுன்னாவை தருது. குர்ஆன் சுன்னாவை எதுக்கு தந்தது? வழிகாட்டுதல்ல. அப்ப இந்த ஹதீஸ் மிக ஆழமான ஒரு செய்தியை சொல்லுது, சாதாரண செய்தி சொல்லலை. மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும். எந்த செயலை செய்தாலும் நீங்கள் அதில் நின்று செய்யுங்கள். நின்று என்றால் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நிற்குதல் என்பது ஜீவிதத்தோடு இருக்க வேண்டும். அந்த உடலும் மனமும் ஒரு செயலில் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். நிறைய செயலை நம்ம அப்படி செய்யலை. சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறிய, டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் நோண்டிக்கிட்டு, ஈரான் எப்படி இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி சாப்பிட்டு இருந்தேன்னா, இங்கே என்ன வடை போகுதா, மிச்சர் போகுதா, பூந்தி போகுதா, இனிப்பா சாப்பிடுது. ஆனால் உடம்பு சாப்பிடுது, செல்கள் தேவைக்காண்டி சாப்பிட்டுட்டே இருக்கு, கையும் காலும் வாயும் அசைது. இப்போ என்ன சுவை என்று அறியாமல் நீங்க, அல்ல அந்த சுவையினுடைய முழு அமைப்பையும் இந்த நாட்டினுடைய சுவை நாளங்கள் உணராமல் நீங்க உள்ள போடும்போது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்று இன்னைக்கு அறிவிச்சோம். மலச்சிக்கலுக்கும்
சாப்பிட்ற எண்ணத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டான், ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். எல்லாமே எங்கே வருது? எல்லாமே எங்கே இருக்குது? எண்ணத்தில் கொண்டு வைக்கிறான். நான் சாப்பிடுவது ஆட்டுக்காலத்துக்கு தான் சாப்பிட போகிறேன், பாயா தான் சாப்பிட்றேன், இடியப்பு சாப்பிட போகிறேன், அரிசி மாவில் செஞ்சது. அரிசி மாவுடைய உணவு வந்து அது வந்து இனிப்பும் மற்றும் புளிப்பு சுவை கொண்டது. அதை நான் அப்படி இனிப்பும் புளிப்பும் சுவையாக நான் உணர்கிறேனா அப்படின்னா அது எவ்வளோ ஜீவிதத்தோடு அந்த நாக்கு இருக்குது. அப்போ நாக்கு சுவைக்குது என்றால் நாக்குக்காக சுவைக்கவில்லை, உயிருக்காக சுவைக்கிறது. கண்கள் பார்க்கிறது என்றால் கண்கள் சும்மா பார்க்கல, உயிர் ஆற்றலை வேலை செய்யறதுக்காண்டி பார்க்குது. காது கேட்குதுன்னா காது சும்மா கேட்கல, காது உயிருக்கு தேவைக்காக கேட்கிறது. செல்களுக்கு பசிக்கிறதா வயிற்றுக்கு பசிக்குன்னு அர்த்தம். வயிறு பசிங்கிறிய, வயிறு பசினா வயிறு தனியாக இருக்குது, வயிற்ற கல்கியா வச்சிருக்கோம், அப்படித்தானே? அப்ப என்னன்னா சுவைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சம்மந்தம். மருத்துவமே இருக்கு. சுவையை வச்சு மருத்துவம் பண்றான், நிறங்களை வச்சு மருத்துவம் பண்றான். கலர்ஸ் ரெமெடி இருக்குது, ஃப்ளவர்ஸ் ரெமெடி. அப்போ எக்கச்சக்கமான ஆய்வுகளை கொண்டு நீங்க வந்து கூச்சி போட்டா நம்ம வாழக்கூடிய காலத்தில் எல்லாத்துக்கும் எண்ணத்தோடு தொடர்பு இருக்கிறது. எண்ணம் தான் ஒரு மனிதனை இயல்பிலையா நார்மலா அப்நார்மலா எப்படி வாழ்றான் மனுஷன் அப்படிங்கிறது எண்ணங்களை வச்சுதான். அப்போ இந்த ஹதீஸ் வெறும் குர்ஆன் சுன்னாவையும் அமல்களை மட்டும் பேசல, மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னணியையும் பேச, உலகத்தில் செய்கிற காரியங்களோடு ஒன்றி செய்வதைத்தான் பேச. யாராவது அப்படி நம்ம நடக்கிறோமா? அப்போ நாம் வச்சிருக்கிற நோய்களும் ஆரோக்கியக்கு எதிரான நிலைகளும் இன்னைக்கு இருக்கிற பல வகையான உறவு சிக்கல்களுக்கும் அடிப்படை என்ன அர்த்தம்? எல்லாமே எண்ணத்துக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இயல்பு தன்மையிலேருந்து மாறிட்டோம். இஹ்லாஸுங்கிறது இயல்பு தன்மையில இருக்கணும். இயல்பை விட்டு செயற்கையாக போனதுனால தான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அத்தனை பாவங்களையும் சுமந்து கொண்டு ஆரோக்கிய கேட்டையும் சுமக்கிறோம். புரியுதா? தௌபாக்கான வாசலுமே அங்கிருந்தா வரணும். நீங்க ரிவர்ஸ்ல வரும்போதும் இதை சரி பண்ணாம சரி பண்ண முடியாது. ஆரோக்கியம் எங்க இருக்கு? எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். எண்ணத்துல தெளிவில்லாத எந்த நிலை, மருந்து வேலை செய்யறது கூட என்ன வேணும்? ஒரு மருந்தை போடுறீங்கள சாப்பிடும்போது எண்ணத்துல அந்த இல்லாத நிலையில மருந்து போட்டீங்கன்னா 100% மருந்து வேலை செய்யாது. மருந்தை விட மனசு அபாரமான ஆற்றல் கொண்டது. உங்க மருந்துலாம் தோத்து போயிடும் மனசுட்ட. மனசு எவ்வளவு பழசு, ஆதம் நபி காலத்து பழசு. அதுல ஜெயிக்க முடியுமா? எத்தனை ஜாம்பவான்களை பார்த்துருக்கு மனசு. புறவனை பார்த்துருக்குது, மூசா நபியை பார்த்துருக்குது, எல்லாத்தையும் கடந்து வர அந்த மனசு வந்துகிட்டே இருக்கு வரலாற்றுல. அப்படி சாதாரணமா நீங்க என்ன செய்ய மோதி ஜெயிக்க போறியா? மனசு ரொம்ப அபாரமான, எல்லா புதுசையும் பழசா காட்டும். பழையசை கட்டணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வீடு கட்டணும்னு பாருங்க, பைக் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் பைக் வாங்குறான், என்ன செய்வான்? தொடச்சிக்கிட்டே இருப்பான். 5 வகுத்து தொடறான்னா 7 வகுத்து தொடப்பான். பார்த்தீங்களா? தொடச்சிக்கிட்டே இருப்பான். எத்தனை மாதத்துக்கு தொடப்பான்? ஒரு 6 மாதத்துக்கு தொடப்பான். 6 மாதத்துக்கு பைக்கை தொடச்சி 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 பைக்குக்காரன் பார்த்தான்னா அவன் கண்ணீர் விட்டுறான். நம்ம பைக் இந்த அளவுக்கு பார்க்குறானே. ஒரு 6 மாதம் கழிச்ச பிறகு அவன் பைக்கை பாருங்களேன், நகராட்சி இருக்கிற அம்முட்டுக்கு போய் அங்கே தான் வண்டியில் சகதி இருக்கும், முடி இருக்கும், எல்லாம். என்ன மேட்ரு அப்படின்னா அவன் பைக்கை மனசை பழசாக்கும். கொஞ்ச நாளுக்கு பூஸ் மாதிரியே கொண்டு போயிட்டு அவ்வளோதான் நம்ம பைக்கு நம்ம தொடச்சா என்ன தொடக்க சர்வீஸ் விட்டுக்குருவோன்னு மனசை பழசாக்க. புது வீடு கட்டுறிய பக்கத்தில் யாராவது பையங்க ஒரு கிரிக்கெட் விளையாண்டு லேசா சகதியோடு பந்து அடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பையன்ல பையங்களை கடிச்சு துப்பிடுவார். இருந்தாங்க எப்படி வீட்டு சவுத்துல அடிக்கலாம், என்னமோ அவ்வளோ போர்க்களமாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 2 வருஷம் கழிச்ச பிறகு பெயிண்ட் உறிஞ்சிருமா, பழசா போச்சு மனசு, அந்த வீட்டை பழசாக்கணும், பழகிக்கிறோம். அது வேற. இப்போ மனிதன் என்ன செய்யணும்னா ரொம்ப ஆதி காலத்து பழசா இருக்கனால தன் கோர்வைக்குள்ள எல்லாத்தையும் இழுக்கும். அப்படியான ஒரு ஆற்றல் கொண்டது மனம். அதை வந்து இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அதை நீங்கள் அப்பப்போ சரி செய்வதோடு வடக்கும் தெற்குமாக போகாமல் நேர்வழியில் ஆதாரங்களை கொண்டு, இறை பயத்தை கொண்டு, சொர்க்கம் நரகத்தை கொண்டு, ரஜாவை ஹவுஃபை கொண்டு, ஹஷியத்தை எல்லாம் வழிகாட்டுது இஸ்லாம். தௌபாவை கொண்டு இதெல்லாம் எண்ணத்தை தூய்மைப்படுத்துறதுக்கான வேலிகள் இஸ்லாம் அழகாக வழிகாட்டுது. அப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அமல்களை மட்டும் இந்த ஹதீஸ் பேசலை. அமல் என்பதற்கு என்ன அர்த்தம் வைக்கணும்னா வெறும் நல்லறங்கள் மட்டும் அர்த்தம் வச்சுக்கணும். நல்லறங்களைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்குது. ஆனால் இன்னமல் அமால் என்று இஸ்லாம் தஹ்சீஸ் பண்ணனால அந்த வாசக அமைப்பு என்ன சொன்னால் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா செயலுக்கும் என்ன தூய்மையா அவசியம். பல் தேய்ப்பதற்கு என்ன தூய்மை வேணும், ஒளி செய்வதற்கு என்ன தூய்மை வேணும், தூங்குவதற்கு என்ன தூய்மை ஒரு இடத்துல இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது. தூங்குறது கூட மனம் தெளிவாக இருந்தால் தான் தூக்கம் வரும். சில ஆளுக்கு தூக்கம் வர மாட்டேங்காங்கல்ல, ஏன் அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஸ்லாம் சொல்லுது
சரி எப்படியா ஓதுரா ஆயத்தில் குர்சிய, ஓதுரா சூரத்துல் பக்கராவில் ஆமன ரசூல, ஓதுடா அந்த துவாவை, ஓதுரா இந்த துவான்னு ஒரு 15-20 துவாவை டிசைன் பண்ணிட்டாங்க ரசூலா. ஏன்? அர்த்தத்தோட போகும்போது மனம் வேற ஒன்றை நோக்கி நகருது, அல்லாவை நோக்கி என்ன செய்யறது அப்படியே கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா வேற ஒரு ரூட்டுக்குள்ள மனசை திருப்பி விடுறோம். அதனால தூங்கும்போது நிறைய துவாக்களை டிசைன் பண்றாங்க ரசூலா. இதை மனசை கொண்டு வந்து என்ன செய்ய போறாங்க, கட்டி போட முடியாது, கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து அல்லா பக்கத்தில் விட போறோம். அந்த நிலையிலே நீங்கள் தூங்கி விடுவீர்கள். ஆனா ரசூலா சொல்றாங்க, தொழுகைக்கு ஒளி செய்வதை போன்று செய்துவிட்டு அல்லாம ஃபபுல் வஜ்ஜஹத்து அம்ரி இலைக்கு ஃபபுல் தம்ரி இலை வஜ்ஜஹத்து வஜ்ஜி இலை அல்ஜஅத்து லஹ்ரி இலை என்று அந்த துஆவை ரசூலா சொல்லித்தராங்க. எல்லாமே முழுவையும் அல்லாஹ்ட்ட சரணடைய வைக்கணும். அந்த மனநிலையிலேயே நீங்கள் தூங்குவீர்களானால் மரணம் வந்தால் ரூஹை பிடிச்சி வச்சுக்கிட்டோம், அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நீங்க இயற்கை மார்க்கத்திலேயே இறந்தவர்கள், தூய்மையான எண்ணத்தோடு இறந்தவர்கள் சுவாசம் ஒளி செய்யும் போதே அந்த ஹதீஸ் நமக்கு வந்துடும். அப்போ நம்மளுடைய எண்ணம் எங்க இருந்து இயங்குது, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மலஞ்சலம் கழிச்சுட்டு ஒளி செய்யும் போது தனியாக தூங்கும் போது ஒளி செய்யணும். இப்படி எண்ணம் இயக்குது உங்களை. அப்போ உங்களை ஒரு டிசைனுக்குள்ள ரசூலா கொண்டு வராங்க. எப்படி தூக்கம் வராமல் இருக்கும், எப்படி தூக்கம் வராமல் இருக்கும். அப்போ இன்னொன்று இருக்குது, தூக்கம் வருவதற்கு பகலில் தூங்கக்கூடாது, தஹஜ்ஜத் எந்திக்கிற எண்ணத்தை நிலைப்படுத்தணும். நான் முன்னிரவிலே தூங்கி பின்னிரவில் எழுவேன், நபி வழி, இதெல்லாம் உங்களுக்கு பூஸ்ட், மனசை வழிநடத்தக்கூடிய ஆயுதங்கள், மனதை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டுதல்கள் ரசூலுல்லாஹ் இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தூக்கம் வரான்னு சொல்ல முடியுமா? ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் லேட்டாக வந்தாங்க, இஷா தொழுகைக்கு. அவங்க வந்து மகரீப்ல சாப்பிடுவாங்க. கதா என்றால் மகரீப்புக்கும் இஷாவுக்கு இடையில சாப்பிட்றது, டின்னர், இரவு உணவு. மகரீப்புக்கு செவ்வானம் மறைவதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. இஷாவில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சாஞ்சி சாஞ்சி விழுறாங்க. தொழுகைக்கு வெயிட் பண்ணும்போது தூக்கம் வந்துடுச்சு. அப்போ அவங்க என்ன தூய்மையில் எப்படி இருந்தாங்க? நீங்கள் என்ன தூய்மை இல்லாமல் தூங்க முடியாதுங்க உலகத்தில், எந்த செல்களும் நகராது. இந்த ஹதீஸு அற்புதமான ஒரு ஹதீஸு. அப்போ முதல்ல மருத்துவத்துக்கான முதல் தேவையை மருத்துவர்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம். முதல் மனம் தெளிவாக இருக்கிறதா நோயாளிக்கு, அங்கேருந்து நீங்கள் செய்ய மருத்துவத்தை ஆரம்பிங்க. டாக்டர் நாராயண ரெட்டி, செக்ஸுவாலஜி அண்ட் சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்தியா நம்பர் 1 டாக்டர்ஸு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. குட் நைட் புத்தகம் எழுதியிருக்கிறாரு, உணர்ச்சிகள் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நல்ல ஆய்வாளர், பல கல்லூரிகளில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் சிறப்பு லெக்சரராக ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. நிறைய கணவன் மனைவிகளுக்கு மற்றுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லவர். ஒரு மாத்திரை கூட பேஷண்ட் கொடுக்க மாட்டார், ஆனால் எல்லாம் சரியாகுது அவருடைய. எப்படியாது இத்தனைக்கும் அவர் படித்ததுக்குள்ள அலோபதி துறை, ஹையஸ்ட் அலோபதி துறை அவர் படிச்சிருக்காரு. நவீன மருத்துவங்களை எல்லாம் கற்றுருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லார்னா, மனதினுடைய அபார தன்மையை கொண்டு தான் அந்த சைக்காலஜிகளை வச்சு தான் நம்ம செய்யணும். சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் கூட அது நல்லா புரிஞ்சுக்கணும். சென்னையிலே கூட, நீங்கள் மும்பையில் இருக்கிறாரு, சென்னைக்கு வருவார், சென்னையில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்ல டாக்டர், இவ தேடிக்கங்க. அப்போ அவர் நிறைய அம்சங்களை சொல்கிறாரு. எண்ணம் ஒரு மனிதனை இயல்பை தாண்டி கூட செயல்பட வைக்கும். அப்போ எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று சொல்கிறாங்க. நம்முடைய உலகம் மற்றும் மறுமை எல்லாவற்றிலும் அமல்களுக்கு அல்லாவுக்காக எண்ண தூய்மையுடையவர்களாகும், உலக செயல்களையும் மனம் ஒன்றி செய்யக்கூடிய செயல்பாடுடையவர்களாகும், மனம் வேறு திசையிலும் உடல் வேறு திசையிலும் பயணிக்காமல் இரண்டும் ஒரே திசையில் பயணிக்கிற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை அமைப்போம். எல்லாம் நம்முடைய இறைவன் தூதர் வழியில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சுன்னாவை முறையாக பின்பற்றி அபாரமான ஆற்றல்களை செயல்படுத்தி மனிதகுல வெற்றிக்கு நாம் வாய்ப்பை வழிவகை செய்ய வேண்டும். எல்லாம் இறைவன் அப்படி கேட்ட வாய்ப்பை பெற்றுத் தருகின்ற நன்மக்களாக நம்மை ஆக்கியால் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.